கொலுசு இதழ் வாசகர்களுக்கு வணக்கம். வாசகர்களே, இன்னைக்கு நீங்க கேட்க போற சிறுகதை இந்த மாத கொலுசு இதழில் வெளிவந்த என்னுடைய சிறுகதையான எழுத்துப்பிழை அப்படிங்கிற சிறுகதை தான். இந்த கதையை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு மிக மகிழ்ச்சி. இந்த கதையை தேர்வு செய்த ஆசிரியர் குழுவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போ கதைக்குள்ள போகலாம். கதை சொல்ல போறேன் நான் சண்முகவள்ளி ஸ்ரீனிவாசன். அந்த பிரம்மாண்டமான அரங்கத்துல பரபரப்பான மக்கள் கூட்டத்தோட தயாராகிக்கிட்டு இருந்துச்சு அந்த மேடை. நிகழ்ச்சி ஆரம்பமானதும் வரவேற்பு உரையோட நிகழ்ச்சியும் தொடங்குச்சு. பிரபலமான எழுத்தாளரோட புத்தகத்துக்கு கிடைச்ச சாகித்ய அகாடமி விருதுக்கான பாராட்டு விழா தான் அந்த அரங்கத்துல நடந்துகிட்டு இருந்துச்சு. சிறப்பு விருந்தினர்களா வந்திருந்த அனைவரும் எழுத்தாளரோட பெருமைகளை கூறி அவரோட எழுத்தை பத்தி பாராட்டி தள்ளிக்கிட்டு இருக்கும் போது நம்ம எழுத்தாளரோட மனசோ பள்ளிக்கூட நாட்களை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி என்ன நடந்தது அவரோட பள்ளிக்கூட நாட்கள்ல தெரிஞ்சுக்கலாம் நாமளும். டேய் மாறா, என்னடா கையில இப்படி எண்ணெயை தடவிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்டா மாறாவோட நண்பன். பின்ன என்னடா, அந்த தமிழ் வாத்தியாரு எப்ப பார்த்தாலும் என்னைய திட்டிக்கிட்டே இருக்காரு. ஒரு துணைக்கால விடுறதெல்லாம் தப்பா, அதுக்கு போய் என்ன அடி அடிக்கிறாரு தெரியுமா? அதுதான் மொழியில நல்லா விளக்கணைய தடவிட்டு வந்துட்டேன். இப்ப அடிச்சாலும் அடி கையில விழுகாது, கம்பு வலிக்கிட்டு போயிரும்ல. எப்படி என்னோட ஐடியா அப்படின்னு பெருமையா கேட்டான் மாறா. மாறாவோட நண்பனும் ரொம்ப நல்ல ஐடியா தான்டா அப்படின்னு பெருமை பொங்க அவனை பாராட்டுறான். சரி வாடா, பெல் அடிக்க நேரமாச்சு, சீக்கிரம் போகலாம். இன்னைக்கு முதல் வகுப்பு யாருன்னு தெரியும்ல, தமிழையா தான். லேட்டா போனோம், அப்புறம் அதுக்கும் நமக்கு அடி விழும், சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி மாறாவும் அவனோட நண்பனும் வேகமா பள்ளிக்கூடத்தை நோக்கி ஓடுனாங்க. பிரேயர் முடிஞ்சதும் வகுப்பு தொடங்க ஆரம்பிச்சது. முதல் வகுப்பா தமிழையா வந்து வகுப்பறையில நின்னாரு. எல்லாரும் உங்களோட தமிழ் நோட்டை எடுங்க. நேத்து நான் கொடுத்த வீட்டு பாடத்தை யாரெல்லாம் எழுதிட்டு வந்தீங்க? எழுதிட்டு வந்தவங்க எல்லாம் நோட்டை கொண்டு வந்து மேஜையில அடுக்குங்க, எழுதாதவங்க எல்லாம் எந்திரிச்சு நில்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு தமிழையா. வழக்கம் போல அந்த வகுப்பறையில 4 பேர் எழுதாம எந்திரிச்சு நின்னாங்க. தமிழையாவுக்கோ கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. ஏண்டா டெய்லி சொல்லணுமா உங்களுக்கு? வீட்டு பாடம் எழுத முடியாதா? அதை விட உங்களுக்கு வேற என்ன வேலை? உங்களுக்கு எல்லாம் என் பெரம்பு எடுத்தாதான் சரியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பெரம்பை எடுத்தாரு தமிழையா. பெரம்பை எடுத்ததுமே மாணவர்கள் 4 பேருக்கும் பயம் கொடுத்துருச்சு. ஐயா ஐயா வேண்டாம் ஐயா, இனிமேல் நாங்க இப்படி பண்ண மாட்டோம், ஒழுங்கா எழுதிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி பயப்பட ஆரம்பிச்சாங்க. ஆனா தமிழையா விடுறதா இல்ல. நீட்டுங்கடா கைய அப்படின்னு சொல்லி ஆளுக்கு 4 அடி கொடுக்க ஆரம்பிச்சாரு. ஐயோ அம்மானு மாணவர்கள் அழ ஆரம்பிச்சாங்க. அடுத்த தடவை இப்படி எழுதாம வந்தீங்க, மொழிய பேத்துருவன் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்போட தமிழையா வகுப்பெடுக்க ஆரம்பிச்சாரு. இப்ப எல்லாரும் உங்களோட நோட்டை எடுங்க. நாம இன்னைக்கு படிக்க போற பாடம் பண்படுத்தும் பழமொழிகள். உங்களுக்கு தெரிஞ்ச 3 பழமொழிகளை நோட்ல எழுதி கொண்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு தமிழையா. இப்படி சொன்னதும் தான் தாமதம். மாறாவுக்கும் அவனோட நண்பனுக்கும் தூக்கி வாரி போட்டுருச்சு. டேய் என்னடா இப்படி சொல்லிட்டாரு, எனக்கு ஒண்ணுமே தெரியாதே, நான் என்ன செய்ய அப்படின்னு முழிச்சான் மாறா. டேய் எனக்கே ஒன்னும் தெரியலடா, என்னடா செய்ய அப்படின்னு சொல்லி மாறாவோட நண்பனும் புலம்பிக்கிட்டு இருந்தான். அங்க என்னடா பேச்சு, எழுத சொன்னா எழுதுங்க அப்படின்னு சொல்லி தமிழையா கண்டிக்க ஆரம்பிச்சாரு. 2 பேரும் எழுத ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க எழுதி முடிக்கவும் எல்லாரும் நோட்டை கொண்டு வாங்க அப்படின்னு தமிழையா உரத்த குரல்ல சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. வரிசையா எல்லாரும் நோட்டை கொண்டு போய் வச்சாங்க. மாறாவோட கெட்ட நேரம் இந்த தடவை முதல் நோட்டா அவன் நோட்டு போய் மாட்டிக்கிச்சு. யாரா அது, நாயை கண்டா கல்ல காணோன்னு எழுதுறதுக்கு பதிலா நயை கண்டல் காலை காணோன்னு எழுதி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி தமிழையா ரொம்ப கோவமா கேட்டாரு. மாறா எந்திரிச்சு நின்னு நான் தாயா எழுதுனேன், அது ஏன் நோட்டு தான் அப்படின்னு சொன்னான். இப்ப தமிழையாவுக்கு கோவம் கூடிருச்சு. ஏண்டா உன் கூட இதே வேலையா போச்சு, எப்ப பாரு எழுதும் போது துணை எழுத்த ஒண்ணு விட்டுட்டு எழுதுற, இல்ல மாத்தி மாத்தி எழுதுற, இதே உனக்கு பொழப்பா போச்சு, கைய நீட்டு, உன் மொழிய பேத்தாதான் நீ இன்னைக்கு சரியா வருவ அப்படின்னு தமிழையா கோவமா கூப்பிடவும் மாறாவுக்கு பயம் கொடுத்துருச்சு. ஐயா வேண்டாம் ஐயா, இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்கன்னு கெஞ்சுறான். ஆனா தமிழையா மன்னிக்கிற மாதிரி இல்ல. நீட்டுடா கையன்னு சொல்லி தன்னோட பெரம்ப ஓங்கி ஒரு அடி அடிக்கிறாரு. ஆனா பெரம்பு மாறாவோட கையில படவே இல்லை. ஏன்னா அவன் தான் எண்ணெய் தேய்ச்சிருக்கான்ல, வலிக்கிட்டு போயிடுச்சு. ஆனா மாறாவோ ஐயோ அம்மா அப்படின்னு அழுக ஆரம்பிக்கிறான். இத பார்த்ததும் தமிழையாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஏண்டா பெரம்பே உன் கையில படல, அதுக்குள்ள நீ வலிக்குதுன்னு அழுகுற, கையில என்னடா, ஒழுங்கா கைய நீட்டு அப்படின்னு சொல்லி தமிழையா கேட்கவும் மாறா தன்னோட கைய நீட்டுறான். கையில பளபளப்பா ஏதோ இருக்கவும் என்னன்னு கேக்குறாரு தமிழையா. அடிபட்டா வலிக்காம இருக்கணுங்கிறதுக்காக நான் கையில எண்ணெய் தேய்ச்சிட்டு வந்தேன் அப்படிங்கிற விஷயத்த மாறா சொல்லவும் தமிழையா தன்னோட பெரம்ப கீழே வச்சுட்டு ஒழுங்கா எழுத படிக்க சொன்னா அடியில இருந்து தப்பிக்கிறதுக்கு நீ வழி பாக்குறியா? இல்லையா, தெரியாம பண்ணிட்டேன், இனிமேல் நான் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு மாறா மன்னிப்பு கேட்கிறான். டே ஒரு விஷயம் உனக்கு தெரியலன்னா அதை கத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணணுமே தவிர அதுல இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு வழியை கண்டுபிடிக்க கூடாது. இப்படி பண்ணுனா நீ எப்படிடா வாழ்க்கையில உருப்பட போற அப்படின்னு கேட்டாரு தமிழையா. மன்னிச்சிருங்க ஐயாங்கிற பதிலை தாண்டி மாறா கிட்ட எதுவுமே இல்லை. என் அடியில இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக தானே கையில எண்ணெயை தேய்ச்சிட்டு வந்த. இந்த நோட்டை பொடி, இந்த நோட்ல நாளைக்கு வரும்போது துணை எழுத்து வர்ற மாதிரி 1000 வார்த்தைகளை நீ எழுதிட்டு வா. அப்படி நீ எழுதிட்டு வந்துட்டேன்னா இந்த வருஷம் முடிகிற வரைக்கும் நான் உன்னை அடிக்கவே மாட்டேன், என் பெரம்ப தொடவே மாட்டேன், சரியா? ஒருவேளை நீ நாளைக்கு வரும்போது எழுதாம மட்டும் வந்தேன்னா இன்னைக்கு பண்ண தப்புக்கும் சேர்த்து நாளைக்கு அடி வாங்க தயாரா வரணும், புரியுதா? இப்ப போய் உன் இடத்துல உட்காரு அப்படின்னு கண்டிச்சு அனுப்புனாரு தமிழையா.
மாறாவும் இரவெல்லாம் கண் விழிச்சு 1000 வார்த்தைகளை எழுதிட்டான். தமிழையா சொன்ன மாதிரியே அந்த வருடம் முழுவதும் மாறாவை அடிக்கவே இல்லை. ஏன்னா அதுக்கான வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. மாறா அவனோட எழுத்து பிழைகளை திருத்திக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ அவனுக்கு எழுத்து பிழைகளே வர்றதில்ல. துணை எழுத்தை எங்கே போடணும் அப்படிங்கிறது அவனுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. இப்பொழுது எழுத்தாளர் மாறா தன்னுடைய பிரம்பு என்ற சாகித்ய அகாடமி விருது வாங்கிய நூலை பற்றி நம்முடன் உரையாற்றுவார் அப்படின்னு மேடையில கூறவும் தன்னுடைய சுயநினைவுக்கு வந்தார் மாறா. வாசகர்களே, இதுவரைக்கும் நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தது இந்த மாத கொலுசு இதழில் வெளிவந்த எழுத்துப்பிழை அப்படிங்கிற என்னுடைய சிறுகதையை தான் நான் உங்களோட பகிர்ந்துகிட்டேன். மற்றும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சண்முகவள்ளி ஸ்ரீனிவாசன். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.